காவல்துறை யார் கையில இருக்குது? முதலமைச்சர் கையில இருக்குது. உள்துறை அமைச்சர் அவர் தான். அப்ப அவரு தானே பதில் சொல்லணும். அவர் பொம்மையாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஏன் ராஜ்மோகன் பதில் சொல்லணும்? அவருக்கும் இந்த சட்டம் ஒழுங்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறதே பெரிய விஷயம். அவரு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிதாமகன் படத்துல வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? இப்படி பேச வெளியில சொல்லாதீங்க, கேவலமா இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு கேட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேச தெரியும். கடைக்கன் பார்வையா அவர் வந்ததுல இருந்து வெறிச்சு வச்சுதானே பார்த்துட்டு இருக்கிறாரு முதல்வர். இங்க சட்டமன்றத்துல கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை வாசிக்கிறது மட்டும்தான் முதல்வர் வேலை அப்படின்றத பிளான் பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஜோசப், புதிய ஏற்பாட்டுல ஒரு ஜோசப். என்னங்க இது? இதெல்லாம் பதிலாங்க. நாங்க பதர்களாக இருந்தோம். எங்களை இந்த அளவுக்கு எம்எல்ஏக்களாக மாத்தினதே எங்க தளபதி அப்படின்றாரு. நீங்க இன்னைக்கு பதர்களா தான் இருக்கீங்க. அவரும் பதில் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு அவர் கையில தான் இருக்குது. அப்ப அவர் தெளிவா பதில் சொல்லணும். உட்காந்து அப்படியே திரு முடிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு. ஏன் ஒரு உணர்ச்சி கூட இல்லைங்க முகத்துல. 6 மாத காலமா இது இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து சிஎம் என்ற சப்ஜெக்ட் இப்படிதான் இருக்குது. அவ்வளவு வசனங்கள் பேசுனீங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்துல, சட்டம் ஒழுங்கு பற்றி அத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல முன்னாள் சிஎம். இப்ப எங்க போச்சு உங்களுக்கு அந்த வீரம்? எங்க போச்சு? இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனாலதான் சபாநாயகர் நேரலையே கட் பண்ணிட்டாரு. நேரலையில காமிச்சா ஆட்சிக்கு அசிங்கமாயிடுமே அப்படின்னு நேரலையே கட் பண்ணிட்டாங்க. டிவிக்கு ஆட்சியை பிடித்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் சட்டம் ஒழுங்கு பற்றி எதிர்கட்சி கேள்வியை முன்வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்குது? காவல்துறை யார் கையில இருக்குது? முதலமைச்சர் கையில இருக்குது. உள்துறை அமைச்சர் அவர் தான். அப்ப அவர் தானே பதில் சொல்லணும். அவர் பொம்மையாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி கேள்வி கேட்டு முடிச்ச உடனே சபாநாயகர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் பதில் சொல்லுங்க அப்படின்றாரு. முதல்வர் தானங்க பதில் சொல்லணும். ஏன் ராஜ்மோகன் பதில் சொல்லணும்? அவருக்கும் இந்த சட்டம் ஒழுங்குக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவரே சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கு பதில் தெரியாதுங்க, பதில் சொல்ல தெரியாது. ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறது பெரிய விஷயம். அவரு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. பிதாமகன் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க விக்ரம. அந்த காட்சி இவரோட பொருத்தி பாருங்க, அப்பட்டமா இருக்கும். அப்படியே அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. இது கூட சொல்ல தெரியாதாங்க? அவ்வளவு வீரத்தீர வசனங்கள்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுனீங்கல்ல, இங்க பதில் சொல்ல வேண்டியதானங்க. அங்க பேசுறது முக்கியம் இல்லைங்க, சட்டமன்றத்துல பேசணும். உங்க தைரியம் என்ன, உங்க வீரம் என்ன அப்படின்றத சட்டமன்றத்துல தான் நீங்க காமிக்கணும். சட்டம் ஒழுங்கு பற்றி எதிர்கட்சி கேட்கறாங்க. முதல் அமைச்சர் சொல்லல, பரவாயில்லைங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு. அவரை விட்டீங்கன்னா மேடையில 1 மணி நேரம் அவர் பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியும். வெற்றி தலைவர் கடைக்கன் பார்வைக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோன்றாரு. வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? இப்படி பேச நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? வெளியில சொல்லாதீங்க, கேவலமா இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு கேட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேச தெரியும். கடைக்கன் பார்வையா அவர் வந்ததுல இருந்து வெறிச்சு வச்சுதானே பார்த்துட்டு இருக்கிறாரு முதல்வர். இதுக்கு இது பதிலாங்க? இதுக்கு இது பதிலா? இத்தனை பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு, இத்தனை கொலைகள் நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. விளாத்திக்குளம் வழக்கு, அப்புறம் கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே உங்க முதல்வர் தோத்து போயிட்டாரு. விளாத்திக்குளம் வழக்கு பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும். கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு அப்படின்றதும் மக்களுக்கு நல்லா தெரியும். அது இதுக்கு பதிலா? அதற்காக தானே மாற்றாக உங்களை கொண்டு வந்தாங்க மக்கள். உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டா சுத்தி வளைச்சு பேசுறாரு தவிர அவர் கரெக்டா பதில் சொல்லவே இல்லை. நம்ம வடிவேல் படத்துல அவர் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துருவாரு. கிராமத்துல பஞ்சாயத்து ஆயிடும். அப்ப வடிவேலை கூப்பிட்டு கேட்பாங்க, கையை பிடிச்சு இழுத்தியா? அவர் சொல்லுவார், என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? கையை பிடிச்சு இழுத்தியா இல்லையா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? இப்படி கடைசி வரைக்கும் அதே டயலாக பேசுவார். ஒரு நேரத்துல கேள்வி கேட்டு ஐயரே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரே பதில சொல்லுவாரு. அதே மாதிரி வெற்றி தளபதி, வீர தளபதி, இதை விட்டா இவங்களுக்கு டயலாக்கே தெரியாது, வேற தெரியாது. கேள்விக்கு பதில சொல்லுங்க அப்படின்னா ராஜ்மோகன் சுத்தி பேசுறத தவிர கேள்விக்கு பதில சொல்லல. கேள்விக்கு பதில் தெரியாது. இவங்கெல்லாம் பிரச்சாரத்தோட சரி, சட்டமன்றத்துல உட்காந்து பதில் சொல்ல இவங்களுக்கு துப்பு கிடையாது. இங்க சட்டமன்றத்துல கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை வாசிக்கிறது மட்டும்தான் முதல்வர் வேலை அப்படின்றத பிளான் பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இனிமேல் முதல்வர் பதில் சொல்ல மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இவங்க தான் பேசுவாங்க, பதில் கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு பதில் சொல்லி உங்களுக்கு தெரியாது. தேர்தல் பிரச்சாரத்துல சட்டம் ஒழுங்கு பற்றி இதே விஜய் என்னென்ன பேசினாருங்க, என்னென்ன பேசினாரு. பச்சை குழந்தை
கொல்லப்புறத்துக்கு போக முடியல, வீட்டுல இருக்க முடியல, பாதுகாப்பு இல்ல. ஏன் சிஎம் சார் உங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் சாகிற நிலைமை வருமானலாம் வீர தீர வசனங்கள்லாம் பேசினாரு. நரம்பு பொட்டைக்க இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச வேண்டியதானங்க? எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சட்டமன்றத்துல பதில் சொல்ல வேண்டியதானங்க? ஏங்க எதிர்கட்சி என்ன கேட்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடந்த குற்றச்சம்பவங்கள் ஒண்ணு, அதைத்தான் கேட்க போறாங்க. ரெண்டாவது, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு, இதைத்தானே கேட்க போறாங்க. இதை தாண்டி வேற என்ன பேசிடுவாங்க எதிர்கட்சி? அப்ப அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா வரணுமா வேண்டாமா? சட்டமன்றத்துல எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது ஆளுங்கட்சி. எதிர்கட்சிகள் தான் சமுதாயத்தில் என்ன குற்றச்சம்பவம் நடக்குதுன்றத சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பாங்க. அது சரியா தவறோ அதற்கு ஆளுங்கட்சி பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குது, கடமை இருக்குது. அதை விட்டுட்டு உள்துறை அமைச்சர் முதல்வர்கிட்ட கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்புறம் மரிய வில்சன் அவரு பேசிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஜோசப், புதிய ஏற்பாட்டுல ஒரு ஜோசப், என்னங்க இதெல்லாம் பதிலாங்க. அப்புறம் என்ன விஜய் தமிழன் அவர் பேசுறாரு, நாங்க பதர்களாக இருந்தோம், எங்களை இந்த அளவுக்கு எம்எல்ஏக்களாக மாத்தினதே எங்க தளபதி அப்படின்றாரு. நீங்க இன்னைக்கு பதர்களா தான் இருக்கீங்க. நீங்க எம்எல்ஏன்னு நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு உங்க தொகுதியே தெரியாது. முதல்ல தமிழகத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. முதலமைச்சர் இப்படியே குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவர் பேப்பர் படிக்கிறது இல்லைங்க, இவருக்கு செய்திகள்லாம் தெரியாது. தமிழக அரசியல் சுத்தமா அவருக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு, அழுகுறாரு, நடிக்கிறாரு. அப்படி ஓட்டு வாங்கி தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. இன்னும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வந்த பிறகு நீங்க பாருங்களேன், 4-5 இடங்கள்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. நீங்க பாருங்க, இதே முதலமைச்சர் அங்க நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. எப்படி பேசுறாரு அப்படின்றத பாருங்க, அங்க போய் எப்படி நடிக்கிறாரு, எப்படி அழுகுறாருன்றத நீங்க பாருங்க. அப்படி அந்த 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்தா இவர் இதைத்தான் பண்ணுவார். மக்களும் ஏன் ஓட்டு போடுவாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா வாயை திறக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 5 வருடங்கள்ல 32 35 முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். அங்க எதிர்கட்சிகள் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை எடுத்து முன்வைப்பாங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா வரணும். ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் சொல்லணும். முதல் அமைச்சர் கிட்டத்தட்ட 15-16 துறையில கையில வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரும் பதில் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு அவர் கையில தான் இருக்குது. அப்ப அவர் தெளிவா பதில் சொல்லணும். உட்காந்து அப்படியே திரு முடிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு. ஏன் ஒரு உணர்ச்சி கூட இல்லைங்க முகத்துல. நம்ம கமலஹாசன் படத்துல, வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல இதுதான் சப்ஜெக்ட், 6 மாத காலமா இது இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து சிஎம் என்ற சப்ஜெக்ட் இப்படிதான் இருக்குது. முகத்துல ஒரு ரியாக்ஷன் இல்லைங்க, ஒரு உணர்வு இல்ல. என்ன நினைக்கிறாரு, ஏது நினைக்கிறாரு, அவருக்கு உண்மையில அரசு தெரியுமா தெரியாதா, இல்ல இந்த முதலமைச்சர் பதவி அவருக்கு கஷ்டமா இருக்குதா? எல்லா துறைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லணும். அந்தந்த துறை வாரியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொன்னாலும் கூட முதல்வரும் பதில் சொல்லுவாரு. ஆனால் குறைந்தபட்சம் உங்க துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்காவது நீங்க பதில் சொல்லணுமா வேண்டாமா? அது கூட சொல்லாம திரு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா என்னங்க அர்த்தம்? சரி, பிரஸ் மீட் கொடுக்க வேண்டாங்க, பிரஸ் மீட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல, சந்திக்கவே தேவையில்லை பத்திரிகையாளர்களை. சட்டமன்றத்தில் பேசணுமா வேண்டாமா? சட்டமன்றம் என்பது என்ன, அரசியலுடைய இதயம் மாதிரி. அது அந்த இடத்துல தானங்க மக்கள் பிரச்சனை பேசணும். அவ்வளவு வசனங்கள் பேசுனீங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்துல, சட்டம் ஒழுங்கு பற்றி அத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல முன்னாள் சிஎம். இப்ப எங்க போச்சு உங்களுக்கு அந்த வீரம்? எங்க போச்சு? சொல்லணுமா வேண்டாமா? என்ன நடந்திருக்குது, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, அதையாவது சொல்லுங்க, அதையாவது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனாலதான் சபாநாயகர் நேரடியாக கட் பண்ணிட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதற்கு பிறகு அந்த சட்டமன்றம் அமளி துமளி ஆயிருக்குது. எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதுக்குமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதில் தெரியல, முதலமைச்சரின் பதில் தெரியல. அதனால ஒருமையில அவ்வளோ அராஜகம், அவ்வளோ கலாட்டா பண்ணிருக்காங்க இந்த ஆளுங்கட்சி தரப்பு. நேரல காமிச்சா ஆட்சிக்கு அசிங்கமாயிடுமே அப்படின்னு நேரலையே கட் பண்ணிட்டாங்க. யோக்கிய வாரம் சொம்படுத்து உள்ள வைன்ற மாதிரி தூய சக்தியான இந்த டிவிக்கு அரசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியாம நேரலையே கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இவங்க லட்சணம், இவ்வளவுதான் இவங்க வீரம். முக்கிய பிரச்சனைங்க, தமிழகத்துடைய முக்கிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததான் தமிழகம் அமைதியாக இருக்கும். அதுக்கு கூட பதில் சொல்ல வாய் திறக்க மாட்டேன்றாரு முதலமைச்சர். அப்படின்னா எதுக்கு ஒரு முதலமைச்சர் நமக்கு? திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும்
நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண